டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை. இப்போ நீங்கள் மலையாளம் சினிமா பற்றி பேசிகிட்டே இருந்தோம். இப்போ அங்கே பிரேமலு எடுத்துக்கிட்டோம், மஞ்சுமேல் பாய்ஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போது ஸ்டார்ஸ் நீங்கள் சொன்னீங்க, இப்போ மம்முட்டி இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் ட்ரை பண்ணுறாரு, அதனால அந்த பிஸ்னஸ் இருக்குது, டேஸ்ட் நடக்குது அப்படின்னு. பட் இந்த மாதிரி நியூ கமர்ஸ் வச்சுட்டு ரிலேட்டிவ்லி நியூ கமர்ஸ் வந்தால் கூட அவ்வளோ ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் கூட தள்ளி வச்சிடலாம். அந்த ஆடியன்ஸ் அந்த ஃபுட்ஃபால்ஸுங்கிறது கொஞ்சம் லிமிட்டடாக இருக்குதோ இங்கே, அதனால ஸ்டார்ஸ் நோக்கி போகிறோமோ எல்லாரும்? எந்த மொழிக்காரனுக்கும் காமிச்சிங்கனாலும் அவங்க நல்லா எடுக்கிறாங்க. வணக்கம் டோலர்களே. 2024 ஜூன் 27 அந்த லாஸ்ட் மந்த் 27ஆம் தேதி அன்னைக்கு கல்கின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன போல இருந்தே எனக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸுமே சரி, இன்ஸ்டாகிராம்ல வர டிஎம்மே சரி எப்படி இருக்குதுன்னா, ப்ரோ கல்கி ரோஸ்ட் எப்போ போடுவீங்க, கல்கி ரோஸ்ட் வருமா வராதா, இது மாதிரியே இருக்குதுங்க. வாரத்துல 1-2 இப்படி இருந்தா பரவாயில்ல, ஆனா வார கமெண்ட்ஸ் அண்ட் மெசேஜஸ்ல முக்கால்வாசிக்கு மேல இப்படி தாங்க இருக்குது. நானும் இந்த படம் பார்த்தேங்க. ஆப்வியஸ்லி இந்த படம் சூப்பர் தாறுமாறு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லைனாலுமே கூட இது ஒரு ஆவரேஜான படம் தான். எக்ஸப்ட் நம்ம பிரபாஸ்னா வித்தக்காரன ஃபர்ஸ்ட் ஹாஃப் தவிர்த்துட்டு பார்த்தா இது ஒரு நல்ல படம் தான். பட் இப்போ கேள்வியே என்னன்னா, டே யாரா நீங்களா, இந்த வருஷம் பிறந்து அரை வருஷம் முடிஞ்சு போச்சு, தமிழ்ல 2 இல்ல 4 நல்ல படம் தாயா வந்திருக்குது, வெளியே சொல்லிக்கிற மாதிரி. நம்மளே நல்ல படத்துக்கு வழி இல்லாம பிரேமலு, கோட் லைஃப், மஞ்சுமல் பாய்ஸ், ஆவேசம்னு மலையாள படத்துக்கு ஃபயர் விக்னு இருக்கும் பொழுது தெலுங்குல ஏதோ அவனுங்களால முடிஞ்சது அவங்களோட டேஸ்ட் ஏத்தாப்புல ஒரு ஆவரேஜான படம் எடுத்து விட்டுருக்காங்க. அதுவும் நல்லா தான் கலெக்ஷன் பண்ணின்னு இருக்குது. அதை போய் ரோஸ்ட் பண்ணணும்னா எப்படி? இந்த ரோஸ்ட் எல்லாம் கேக்குறீங்களே, நீங்களாம் யாரு தெரியுமா? போயும் நல்ல படத்துக்கு வழி இல்லாம அரண்மனை போவலாம் ஓட விட்டு ஹிட் பண்ணுவீங்கடா. நான் செத்துருவேன்டா, போப்பா, என் படத்தை தாண்டி போ. நம்மளே பரிதாப நிலையில் தான் இருக்கிறோம், நம்ம இன்னொருத்தவனை பார்த்து பரிதாபம் பண்ணுமா? சரி, நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். அப்போ இந்த கல்கிக்கு ரோஸ்டே இல்லையா ப்ரோ அப்படின்னா இருக்குது. இந்த கல்கியோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கான ரோஸ்ட். இதை நான் ரோஸ்ட்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ஏன் கல்கியோடைய செகண்ட் ஹாஃபை விட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒர்க் அவுட் ஆகாம போச்சு அப்படின்றதையும் இந்த 2024 உடைய செகண்ட் ஹாஃப்ல கோலிவுட்ல வரப்போற படங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தாங்க பார்க்க போறோம். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா கோலிவுட்ல, அதாவது தமிழ் சினிமால நல்ல படம்னு சொல்லிக்கிற மாதிரி வெறும் 4 படம் தான் வந்திருக்குது. ஆனா மலையாளத்துல பாத்தீங்கன்னா வருஷ தொடக்கத்திலேயே மஞ்சுமல் பாய்ஸ் விட்டாங்க. அதை பார்த்துட்டு என்னமா எடுத்திருக்காங்களா அப்படின்னு கண்மணி பாட்ட ரீல்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு தெரிஞ்சோம். அப்புறமா கோட் லைஃப் வந்தது. அதை பார்த்துட்டு பிருத்திவிராஜ் என்னமா நடிச்சிருக்காருல அப்படின்னு அதுக்கு ஃபயர் விட்டுன்னு தெரிஞ்சோம். அப்புறம் பிரேமலு, பிரம்மயுகம், ஆவேசம், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட குருவாயூர் அம்பல நடிகர் அப்படின்னு ஒரு மலையாள படம் பார்த்தீங்க. என்னமா பண்ணி வச்சிருக்காங்க. படத்துல ஒரு ஸ்டார் ஹீரோ நடிச்சிருக்காப்ல, ஆனா ஸ்டார்டம் கிடையாது. தலையை பிச்சுட்டு சீட்டோட எட்ஜில் உட்காந்து பாக்குற அளவுக்கான கதையெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான லைன் தான். அதை மட்டுமே வச்சு ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு அவ்வளவு பிரமாதமா எடுத்திருக்காங்க. நல்லா எடுக்கிறாங்க. அதை ஒத்துக்கதான். எனக்கு அந்த படம் பார்க்கும் பொழுது ஒண்ணு தாங்க தோணுச்சு, இதே கதையை தமிழ்ல எடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு. அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா படத்துல வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸையும் ஒரே இடத்துக்கு வர வச்சு அங்க கொஞ்சம் காமெடி சீன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கும், குறிப்பா ரசிக்கும்படியா இருந்தது. இப்போ இதே கதையை நம்ம சுந்தர்சி கையில எல்லாம் கொடுத்திருந்தோம்னு வைங்களேன், இதே போல கிளைமேக்ஸ்ல எல்லாரையும் கூட்டிட்டு வந்து காமெடி பண்றேன்னு கிரிஞ்சி பண்ணி அந்த படத்தையே சதைச்சிருப்பாப்ல. ஏன்னா நம்ம எதை கேட்கிறோமோ அதை தானே கொடுப்பாங்க. புரியலையா? சரி, நான் அந்த மேட்டருக்கு பின்னாடி வரேன். இப்போ கல்கிக்குள்ள போவோம். மகாபாரதத்துடைய முக்கியமான கேரக்டர்ஸ் மகாபாரத போர் முடிஞ்சு 6000 வருஷங்களுக்கு அப்புறமா இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக மறுபடி வந்தா எப்படி இருக்கும்? இது தாங்க இந்த கல்கியுடைய ஒன்லைன். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த ஒன்லைனை வச்சுட்டு கதையில என்ன மாதிரியான சர்ப்ரைஸ் எல்லாம் காட்டிட முடியும், என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் காட்டிட முடியும் அப்படின்னு இந்த படத்தோட டைரக்டர் யோசிக்கும் பொழுதுதான் சரி, இந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில இருந்து ஒவ்வொருத்தரை கேஸ்ட் பண்ணலாம். சோ ஒவ்வொரு மெயின் கேரக்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய ஸ்டார் வந்து அதை பண்ணும் பொழுது ஆடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சர்ப்ரைஸா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த டைரக்டர் யோசிச்சு ஒன்று பண்ணிருக்காருல, அது அற்புதமா இருந்துச்சு. அப்போ என்ன சொதப்புச்சுன்னா நம்ம பிரபாஸ் அண்ணனோட என்ட்ரி. அங்க எத்தனை பேருக்கு நீ ஹீரோ தெரியுமா?
நான் முன்ன சொன்ன மாதிரியே இந்த படத்துல வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு கேமியோன்ற மாதிரி தான். கேமியோன்றதை விட ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த படத்துல வரக்கூடிய எந்த கேரக்டருமே சேர்ந்தா போல ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல ஸ்கிரீன்ல நிக்க மாட்டாங்க. அடுத்தடுத்த கேரக்டர்ஸ்னு படம் நகர்ந்து போயிட்டே இருக்கும். சோ அந்த படத்துல இருக்கக்கூடிய ஆண்டவராகட்டும் சரி, அமிதாப் பச்சன், துல்கர் சல்மான், விஜய் தேவர்கொண்டா, பசுபதி, அவ்வளவையும் ராஜமௌலி, பிரின்ஸ் படத்தோட அனுதீப்னு எல்லாருமே கைண்ட் ஆஃப் ஒரு கேமியோ, ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான் பண்ணிருக்காங்க. அது போல நம்ம பிரபாஸ்னா பண்ணது ஒரு கேமியோ தான். ஆனா அந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த படத்தோட ஹீரோ பிரபாஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுத்து பொருளையை கிளப்பி ப்ரொமோஷன் பண்ணிட்டு வராங்கல்ல, அதுக்காக இந்த படத்தோட ஹீரோ பிரபாஸ்னு நம்ப வைக்கிறதுக்காக எடுக்கப்பட்டது தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப். நம்ம சேனல்ல வந்து பிரபாஸோட முதல் ரோஸ்ட் சாஹோ, அதுக்கப்புறமா ராதேஷியாம், ஆதிபுருஷ், சலார், தோ இப்போ கல்கியில வந்து நிக்குது. நானும் ஒவ்வொரு ரோஸ்ட் பண்ணும்போதும் சரி அடுத்த படத்துல நல்லா பண்ணிடுவாப்ல, அடுத்த படத்துல நல்லா பண்ணிடுவாப்லன்னு சொல்லி 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 தாங்க பண்றேன். நம்மளா பழைய வீடியோலாம் போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஆனா சப்ஜெக்ட் கிட்ட இருந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லையே. ஏன் கல்கியுடைய செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்ததுன்னா, செகண்ட் ஹாஃப்ல படத்துல வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் அவங்க வேலையை பாக்குறாங்க. அந்த கேரக்டர்ஸ்க்கு ஒரு மோட்டிவ் இருக்கும்ல, கதையில ஏன் இருக்காங்கன்னு அதை பண்றாங்க, இன்க்ளூடிங் பிரபாஸோட கேரக்டர். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி கிடையாது. ஏன்னா பிரபாஸ் தான் ஹீரோ அப்படின்னு மக்களை நம்ப வைக்கணும்ன்றதுக்காக எடுத்தது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூராமே நம்ம அண்ணனோட புகழ் பாடும் நிகழ்வும், அண்ணனோட கிரிஞ்சி மேனரிசம்லாம் கொட்டி கிடக்கும். ரெக்கார்ட்ஸை பார்த்துக்க, இது வரைக்கும் ஒரு ஃபைட்லயும் தோத்து போல. 1967ல இருந்து 72 வரைக்கும் உள்ள ரெக்கார்ட்ஸ் இதுல நீங்க சொல்ற கிடையாது. 1980, 1990 எதிரி பார்த்தார். எதிரி இல்ல. 1972ல இருந்து 1994 வரைக்கும் பார்த்தா சார் இல்ல சார். நாராயணமூர்த்தி எஸ் மேடம். இங்க வாங்க. 67 to 73 இதுல இருந்து ஒரு ஃபைல் எடுங்க. அதுதான் நம்ம ரெக்கார்ட்ல உள்ள இயர். What the hell? Oh my god. ரெக்கார்ட்ஸை பார்த்துக்க. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றியே, ஒன்னும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு. இந்த படம் ஆரம்பிச்சு ஒரு 20-25 நிமிஷத்துக்கெல்லாம் கதையுடைய வேர்ல்டு என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இந்த படத்துல அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த கதையோட கனெக்ட் ஆகி அந்த வேர்ல்டுக்குள்ள டிராவல் பண்ணலாம்னு போகும்போது தான் அண்ணனோட என்ட்ரி. பொழுது விடிஞ்சதும் ஃபைட் எதுக்கு போச்சு? என்னடா பாக்குற, என்ன முறைக்கிற? ஆனா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு, வர தம்பி. யார முறைக்கிற? நீங்க நினைக்கலாம், யோ நீங்கலாம் பிரபாஸ் மேல இருக்க வன்மத்துல பேசுறீங்கன்னு. சொல்றேன் கேளுங்களேன். அண்ணன் என்ட்ரி ஆகிறப்பல அது ஒரு சாதாரண சீன் தான். வில்லனுங்களாம் ஒரு பையனை துரத்தின்னு வராங்க, அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி வச்சுக்கணும். இது மாதிரியான ஒரு சீன் காலகாலமா வர ஹீரோ என்ட்ரி சீன். இப்போ இந்த சீன் ஒரு 3 நிமிஷத்துக்கு இருக்கலாம், இல்ல அதை விட கூடிச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷத்துக்கு இருந்திருக்கலாம். 15 நிமிஷங்க, சாலிடா 15 நிமிஷம். அதுவும் அதுல நடக்கிற ஃபைட் எல்லாம் கழிச்சுட்டா வெறும் 5 நிமிஷத்துக்கு பில்டப் மட்டும். பிரபாஸ்னா ராதேஷியா மாதிரி ஒரு லவ் படம் பண்ணாலும் சரி, இல்ல ஆதிபுருஷ் மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி பண்ணாலும் சரி, இல்ல சலார் மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம் பண்ணாலும் சரி, படம் பூரா பில்டப் 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 பில்டப். இனிமே ஒண்ணு பண்ணுங்கப்பா, பிரபாஸ் நான் நடிக்க போறாருன்னா அந்த படத்துல இருக்கக்கூடிய பில்டப் சீன்ஸ் எல்லாம் தனியா எடுத்து அது ஒரு சீரிஸா படம் வர முன்னாடியே விட்டுருங்க. நாங்க அதெல்லாம் பார்த்து பழகிக்கிறோம். அப்புறமா அந்த சீன் இல்லாத படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க. படம் எப்பேற்பட்ட சூரமுக்க படமா இருந்தாலும் ஓடும். என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, பில்டப்புக்கு பேர் போன கேஜிஎஃப் எடுத்து பிரசாந்த் நீல் பண்ண சலாரே நமக்கு மொக்கையா தோண வச்சதுன்னா அதுக்கு வேற யாரும் காரணம் கிடையாது, நம்ம அண்ணனுக்கு கொடுத்த பில்டப் தான். இந்த தடவை ப்ரிப்பேர்டா வந்திருக்கேன். வா. புடிங்கிருப்ப போட. சரி, 15 நிமிஷத்துக்கு பில்டப் கொடுத்தீங்கல்ல, எப்படி கதையுடைய வேர்ல்டு என்ன, அதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்றதுக்கு முதல் 25 நிமிஷம். ஆனா அண்ணனோட என்ட்ரி மட்டும் 15 நிமிஷம். யாரா நீங்களாம்? சரிப்பா, இந்த 15 நிமிஷம் பில்டப் சீனையாவது விட்டுருவோம். இதுக்கு பின்னாடியாவது அண்ணா எதனாவது படத்துல பண்ணுவாருன்னு பார்த்தா அவருக்குன்னு ஒரு ஹீரோயின் இருக்காங்க படத்துல. 2 சீனுக்கு தான் வராங்க. அந்த 2 சீனும் பாத்தீங்கன்னா பிரபாஸ் அந்த பொண்ணை காம்ப்ளெக்ஸ் ஒன்னு இருக்குங்க படத்துல, அதுக்குள்ள கூட்டின்னு போய் டூயட் பாடுறாரு. இல்ல எனக்கு புரியல. எனக்கெல்லாம் அந்த தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, டேய் ஆள விடுங்கடா, பிரபாஸ்னா தான் ஹீரோன்னு ஒத்துக்கிறோம்டா, விடுங்கடா என்னைய. வேணும்னா இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய்னு எழுதி போடுற மாதிரி இந்த படத்தோட ஹீரோ உங்கள் பிரபாஸ் நான் எழுதி கூட போட்டுங்கடா, என்னைய விடுங்கடா. அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. அண்ணனோட எல்லா படத்துலயும் அண்ணனுக்கு பில்டப் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேரக்டர் கூடவே வச்சிருப்பாங்க. இப்போ சலார்ல பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட் கோபி அவர்கள், அப்புறம் ஆதி புருஷ்ல அனுமானுடைய கேரக்டர். இப்போ இந்த படத்துல யாருன்னா புஜ்ஜின்னு ஒரு காரை கொடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம கீர்த்தி சுரேஷ் தான் டப்பிங் வேற பேசியிருக்காங்களா. பல யுத்தங்களை பார்த்த சோல்ஜர், ஒரு ஃபைட்ல கூட தோக்காத ரெக்கார்ட் ஹோல்டர், தி அன்டிஃபீட்டட், தி ஒன் அண்ட் ஒன்லி பைரவா. ஓ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன்.
என்னெல்லாம் கேட்டீங்கன்னா கீர்த்தி சுரேஷை போட்டதுக்கு பதிலாக நம்ம சங்கரோட பிரம்மாண்ட படைப்பு அதிதி சங்கர் அவர்களை போட்டிருக்கலாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆடியன்ஸை கடுப்பேற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இந்த பீஸை போட்டிருந்தீங்கன்னா உங்கள் கனவு கணக்கச்சிதமா நிறைவேறி இருக்கும். சண்டே அன்னைக்கு சண்டை போடலாம், ஆனா மண்டே அன்னைக்கு மண்டையை போட முடியுமா? இன்னொரு ஜோக் சொல்றேன். இன்னொரு ஜோக். சரி, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 1.5 மணி நேரங்க. அதுல இந்த கேரக்டர்ஸ் உடைய இன்ட்ரோடக்ஷன்லாம் ஒரு 25 நிமிஷம், அண்ணனுடைய பில்டப் என்ட்ரி எல்லாம் ஒரு 15 நிமிஷம், அண்ணன் டூயட் பண்ணதுக்கு ஒரு 10 நிமிஷம்னு பார்த்தா மொத்தமா ஒரு 50 நிமிஷம் ஓடிடுச்சு. சரி, இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 40 நிமிஷத்துலயாவது எதுனாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா எல்லா கேரக்டர்ஸும் அவங்கவுங்க கோலை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம அண்ணனோட கோல் என்ன அப்படின்னா அந்த கதையில காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னல அதுக்குள்ள போறதுதான். சரி, அங்க போறதுக்கு இந்த பிரபாசுடைய பைரவான்ற கேரக்டர் என்ன பண்ணுச்சுன்னா புஜ்ஜியை வச்சு பில்டப் கொடுத்துச்சு, ஊரு பூரா கடன் வாங்குச்சு, அடுத்தவன் சாப்பாட புடுங்கி தின்னுச்சு, வாடகை கொடுக்காம வீட்டுல உட்காந்துருந்துச்சு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் ஆகுது மயிராவது அப்படின்னு கேட்கற மாதிரி மிச்சம் ஒரு 40 நிமிஷத்துக்கு இருக்காப்ல. அதாவது இந்த பிரபாசனோட கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு தேவையே கிடையாது, ஹீரோன்னு கூட்டணும்ட்டோல எதுனாவது வைக்கணுமே வச்சிருக்காங்க. கல்கி படம் வீம்புக்கு குழந்தை பெத்து பேர் வச்ச மாதிரி இருக்கு. ஸோ ஃபைனலி என்னத்தான் சொல்றேன்னா படம் இப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிரபாஸ்னா வர எல்லா சீனையும் தூக்கிட்டீங்கன்னா ஒரு 40 நிமிஷத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரும். அந்த அளவு மட்டும்தான் தேவையே தவிர தேவையில்லாத ஆணியை புடுங்கி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நம்ம வாழ்க்கையை வெறுக்க வச்சது நம்ம பிரபாஸ்னா. என்ன எனக்கு திரும்ப ஒன்னே ஒன்று தாங்க மண்டையில ஓடினே இருக்குது. இப்போ பிரபாஸ்னா நடிச்ச ஒரு படம் முக்கியம் இருந்தா அதுக்கு அந்த படத்தோட டைரக்டரை குறை சொல்லலாம். ஆனா நீங்க நடிக்கிற எல்லா படமும் இப்படிதான் இருக்குது. அதுவும் கல்கில எல்லாம் பாத்தீங்கன்னா மத்தவங்க நடிச்ச சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது நீங்க நடிச்சது மட்டும் தான் இப்படி இருக்குது. எனக்கு என்னமோ நீங்க கதை சொல்ல வரவங்க கிட்ட எல்லாம் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த படத்துல பில்டப் கொடுக்குற கேரக்டர் யாரு பண்றது அப்படின்னு கேட்டுட்டு கதையை கேட்கற மாதிரி இருக்குது. வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. சோ பிரபாஸ்னாவை தாண்டி இந்த படம் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா நல்லாவே இருக்கும். அதுவும் VFX எல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ அமிதாப் பச்சன் தாங்க சொல்லுவேன். நீங்க இன்னும் படம் பார்க்கல, இனிமே தான் பார்க்க போறீங்க அப்படின்னா படம் பார்க்கும் பொழுது பிரபாஸ் தான் அந்த படத்தோட ஹீரோன்னு நம்ப வைப்பாங்க. நம்பிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சோ ரோஸ்ட் பண்ற அளவுக்கு இல்லனாலுமே கூட ஒரு டீசன்ட் வாட்சபிள் மூவி தான் இது. எத்தனை யுகமானாலும் எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும் மனுஷன் மாற தெரியாது. இப்போ நான் முன்னாடி சொன்ன மேட்டருக்கு வரேன். கோலிவுட்ல அதாவது தமிழ் சினிமால இந்த வருஷம் சொல்லிக்கிற மாதிரியான படங்களே கிடையாது. ப்ளூ ஸ்டார், லவ்வர், கருடன், இப்போ ரீசெண்டா வந்த மகாராஜான்னு வெறும் 4 படம் தான் இருக்குது. ஆனா அதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மலையாள படங்களை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா அதே மாதிரி இங்க அரண்மனை போவெல்லாம் ஓட விட்டு ஹிட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்ம என்ன கேட்கிறோமோ அதை தானே கொடுப்பாங்க. இப்போ சிம்பிளா சொல்லணும்னா மலையாள படங்கள்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்குது. ஒரு சின்ன பிளாட்டை வச்சுட்டு ஒரு பிரமாதமான ஸ்டோரி பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஏன் ஒரு பிருத்திவிராஜ் ஏன் குருவாயூர் அம்பல நடையில் மாதிரியோ இல்ல கோட் லைஃப் மாதிரியான படங்கள்லாம் நடிக்கணும் அவசியம் இல்ல. ஒரு ஃபாஃபா ஏன் ஆவேசம் மாதிரி பண்ணணும், ஒரு மம்முக்கா ஏன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லா பிரம்மயுகம் மாதிரியான ஒரு படம் பண்ணணும், இதெல்லாம் அவசியம் இல்ல. ஆனா இதெல்லாம் ஏன் அவங்க பண்றாங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில அந்த படத்தை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் அந்த மாதிரியான படங்களை மட்டும்தான் ஓட வைக்கிறாங்க, அதை தான் ஜெயிக்க வைக்கிறாங்க, அதை தான் பாக்குறாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரியான படங்களை தான் பண்றாங்க. ஆனா நம்ம இங்க மகாராஜா மாதிரி ரைட்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்த படங்களை எல்லாம் பாராட்டி தள்ளிட்டு இன்னொரு பக்கம் அரண்மனை போ மாதிரி ஒரே கதையை 4 ஐட்டம்ஸ் அங்க 4 விதமா வச்சு எடுத்த ரைட்டிங்கே இல்லாத படத்தெல்லாம் ஓட வைக்கிறோம். சோ இப்போ புரியுதா? எதை கேட்கிறோமோ அதை தாங்க கொடுப்பாங்க. சார், இந்த 2024 உடைய செகண்ட் ஹாஃப்ல என்ன மாதிரியான படங்கள்லாம் வரப்போகுது, அதெல்லாம் வச்சு இந்த வருஷம் ஓரளவு கோலிவுட ஓட்டிடலாமா அப்படின்றத பார்க்கலாமா? இந்த மந்த் ஜூலை ரிலீஸுக்காக இந்தியன் 2 அண்ட் ராயன் இருக்குது. இதுல இப்ப இந்த இந்தியன் 2 பாத்தீங்கன்னா வாரத்துக்கு முன்னாடியே ஒரு நெகட்டிவான தாட்ஸ் தான் ஆடியன்ஸ் மத்தியில அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாம். 100 வயசு தாண்ட இந்தியன் தாத்தா எப்படி சண்டை போடுறாரு? சரிப்பா, சண்டை போட்டா கூட பரவாயில்ல, தட்டையை கழட்டி 6 பேக்ஸ காட்டுறாரு, அடிச்சு 40 பேரை பறக்க விடுறாரு. இது போக என்னையா மேக்கப் இது இவ்வளவு கேவலமா இருக்குது? அது போக பல கார்ட்டூன் கெட்டப்ஸ்ல வேற வாராரு, என்னமா வித்தையெல்லாம் காட்டாரு, இதெல்லாம் எப்படி அப்படின்னு ஒரு பக்கம் கேட்னு இருக்க. ஆனா சங்கரோ இதுக்கு இல்லப்பா, இப்படித்தான் சைனால ஒரு குங்ஃபு தாத்தா இருக்காரு, அவருக்கு 106 வயசுல சண்டை போடுறாரு, முட்டு கொடுத்து கம்பு சுத்தின்னு இருக்காரு. இது போக இன்னொரு பக்கம் இந்த சுஜாதா இறந்த பின்னாடி சங்கரோட ரைட்டிங் அவ்வளவு நல்லா இல்லப்பா. ஸ்டோரியுமே சரி, டைலாக்ஸுமே சரி, பாக்குற மாதிரியோ கேட்கற மாதிரியோ இல்லன்றாங்க. என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்ல, வருமம். ஒருத்தனுக்கு கூட சிரிப்பு வராத அளவுக்கு ஒரு ரைமிங். இன்னொரு பக்கம் நம்ம அணி போட்ட மியூசிக் எல்லாம் எடுத்து வச்சு இதுக்கு ஏஆர் ரகுமானே போட்டிருக்கலாம், என்னையா மியூசிக் எல்லாம் ஒரே கரகரன்னு இருக்குதுன்னு சொல்ல. இதெல்லாம் தாண்டி நம்ம ஆண்டவர் இருக்கார்ல, அவரு நான் இந்தியன் 2 நடிக்க காரணமே இந்தியன் 3 தான் அப்படின்னு அவரே ரோஸ்ட் பண்ணி இருக்காரு. எப்பா, இந்தியன் 3ல தான் கதையெல்லாம் இருக்க போகுதுன்னா அதையே படமா பண்ண வேண்டியதானே? நடுவுல ஏன் 2ன்னு ஒண்ணு வச்சு நம்ம தாலியா இருக்கிறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் பார்க்க இந்தியன் 2ல கதையே இருக்க போறது கிடையாது, இந்தியன் 3ல தான் இருக்குது அப்படின்னு இந்தியன் 2 முடிக்க போறீங்க. இதுக்கு அதையே படமா பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு படத்தை பத்தின ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷனே
கிடையாது. பாப்போம் சங்கர் இவ்வளத்தையுமே தாண்டி படத்துல ஒண்ணு பண்ணும் பொழுது தான் அது ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு என்ன பயம்னா இந்த மீம்ஸ்ல எல்லாம் போடுற மாதிரி சித்தார்த்த கிளைமேக்ஸ்ல காட்டி இவர் தான் இந்தியன் தாத்தான்றதோ இல்ல சந்துரு சாகல அவர் தான் இந்தியன் தாத்தான்றதோ எந்த அளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் பாப்போம் இதெல்லாம் தாண்டி ஒண்ணு பண்ணும் பொழுது தான் படம் ஒர்க் அவுட் ஆகும். இல்லன்னு வச்சுங்களேன் இந்த ஒண்ணுக்கு உதவாத பார்ட் 2 லிஸ்ட்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, அதுல இதையும் சேர்த்துருவாங்க. வணக்கம் இந்தியா, இந்தியன் இஸ் பேக். நெக்ஸ்ட் ராயன் மேல எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குதுங்க. ஏன்னா தனுஷ் டைரக்ட் பண்ணக்கூடிய 2வது படம், அவரோட முதல் படம் பாத்தீங்கன்னா பாப்பாண்டி ஒரு நல்ல ஃபீல் குட் படமா இருந்தது, அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுவும் அந்த படம்லாம் பாத்தீங்கன்னா அவசரமே படாம ஒரு ஸ்லோ பேஸ்ல மூவ் ஆகுதுங்க. ரிலீஸ்க்கு அவசரப்பட்ட மாதிரி தெரியல, பிகாஸ் லாஸ்ட் மந்தே வந்திருக்க வேண்டிய படம் இந்த மந்த்துக்கு தள்ளி வச்சாங்க. ரீசெண்டா ஆடியோ லான்ச் நடந்தது, பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா A.R. ரஹ்மான் மிக பிரமாதமா பண்ணிருக்காரு. அண்ட் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு டிஃபரெண்டான ஃபீல் கிடைக்குது. அதுவும் அந்த படத்துக்காக ஒரு வருஷமா ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தேன், அதாவது ஸ்டோரியில ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னு தனுஷ் சொல்லியிருந்தாப்ல. அண்ட் ரொம்ப முக்கியமா இது தனுஷோட 50th ஃபிலிம். எப்படி ரீசெண்டா நம்ம விஜய் உடைய 50th ஃபிலிம் அவருக்கு பெஸ்டா அமைஞ்சதோ அது போல ஹோப் இந்த படமும் 2024 உடைய பெஸ்ட் படமா இருக்கும். அண்ட் இந்த இந்தியன் 2 ராயனோட சேர்த்து பார்த்திபன் சாருடைய டைரக்ஷன்ல டீன்ஸ் இந்த படமும் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு டி இமான் அவர்கள் மியூசிக் பண்ணிருக்காரு. எப்பவுமே ஏதாவது புதுமையா ட்ரை பண்ணக்கூடிய பார்த்திபன் சார் இந்த படத்துல சின்ன பசங்கள்லாம் வச்சு ஏதோ ட்ரை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட டீசர் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அந்த டீசர்ல வரக்கூடிய ஒவ்வொரு கட்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் சினிமாட்டோகிராஃபி அதுக்கு போட்டிருக்கக்கூடிய பிஜிஎம்னு எல்லாம் பக்காவா இருந்தது. பார்க்கலன்னா ஒரு வாட்டி பாருங்க. அண்ட் இந்த படமும் ரிலீஸ் ஆன பின்னாடி கதை நல்லா இருக்கும் பட்சத்துல ஓட போகுது. இல்லனா பார்த்திபன் சார் இதுல ஏதாவது புதுசா ட்ரை பண்ணிருப்பாப்ல. சோ அவரோட இதுக்கு முந்தைய படம் இரவின் நிழல் சிங்கிள் ஷாட் மூவி மாதிரி நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் வரப்போகுது. இதுல எதுவா இருந்தாலும் ஓகே தான். இந்த ஆகஸ்ட் ரிலீஸ்க்காக 2 படம் இருக்குதுங்க, தங்கலான் அண்ட் அமரன். இந்த 2 படத்தோட டீசர் பார்க்கும்போதே புரிஞ்சிருச்சு இந்த ரெண்டுமே கட்டாயம் இந்த வருஷத்துடைய பிளாக் பஸ்டர்ஸ் மூவிஸா இருக்க போகுது அப்படின்னு. அதுவும் அந்த தங்கலான்லாம் இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல வந்திருக்க வேண்டிய படம், பட் பல காரணங்களால தள்ளி போயிட்டே இருக்குது. சார்பட்டா பரம்பரைக்கு பின்னாடி ரஞ்சித் கிட்ட இருந்து ரொம்பவே எதிர்பார்க்கிற படம். அண்ட் இந்த படத்தோட டீசர் பார்க்கும்போது அதுல விக்ரம் சாருடைய கெட்டப் அண்ட் ஆக்டிங் ரெண்டுமே அல்டிமேட்டா இருந்தது. ஐ திங்க் இந்த VFX ஒர்க்குக்காக தான் படத்தை டிலே பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சோ படம் வரட்டும் பார்க்கலாம். சாவுக்கு துணிதானுக்கு மட்டும் தான் இங்க வாழ்க்கை. நெக்ஸ்ட் அமரன், மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய பயோபிக். சோ இதுவுமே கூட டீசர் பார்க்கும்போதே புரிஞ்சது ரொம்ப பிரமாதமா இருந்தது. எஸ்கே டான குட் ஜாப். அண்ட் அவரு ஒரு கெட்ட வார்த்தை பேசிருப்பாப்ல அந்த டீசர்ல. என்னப்பா ஒரு மேஜருடைய பயோபிக் எடுக்கும் பொழுது அதுல பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் கிளம்பினானுங்க. பட் ஒரு சில சீன்ஸுக்கெல்லாம் இமோஷனல் கன்வே பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல அப்படிப்பட்ட வார்த்தைகள் யூஸ் பண்றது தப்பே கிடையாது. அண்ட் ராஜ்குமார் பெரியசாமி அவருடைய 2வது படம் இது, ரங்கூனுக்கு அப்புறமா பண்ற படம். ரங்கூன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஒரு பிரமாதமான படம். சோ அமரனும் ஒரு நல்ல படமா அமையும் அப்படின்னு நம்புவோம். சோ ஆகஸ்ட் மந்த்துக்காக தங்கலான் அண்ட் அமரன் பிக்ஸ் பண்ணியாச்சு. செப்டம்பர் ரிலீஸ் தி கோட் தளபதியுடைய கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வருது. ரிலீஸ் டேட் கூட ஃபிக்ஸ்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, செப்டம்பர் 5. தளபதியுடைய பாலிடிக்ஸ் என்ட்ரிக்கு முன்னால வரப்போற கடைசிக்கு முதல் படம். சோ மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லைங்க, தளபதியுடைய ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவின்னு கூட சொல்லலாம். ஒரு ஏஜான தளபதி, ஒரு யங்கான தளபதி, டிஏஜிங், படத்துல வரக்கூடிய நிறைய கேரக்டர்ஸ்க்கு டிஏஜிங் பண்றாங்க. சோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டான மூவி தான். இந்த படத்துக்குமே கூட ஆரம்பத்துல இருந்தே அந்த ஹோப்ன்றது கம்மியாவே தாங்க இருக்குது. ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்க, அதுல தளபதியுடைய கெட்டப் கன்வின்சிங்கா இல்லாம இருந்தது. அப்புறம் யுவனோட சாங்ஸ் எல்லாம் வந்தது, அதுவுமே கூட ஆவரேஜா தான் இருந்தது. அப்புறமா பர்த்டே கிளிம்ஸ் விட்டாங்க, அதுக்கும் மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வந்தது. இப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பே இல்லாம இருக்குது. பட் ஹோப் நம்ம வெங்கட் பிரபு நல்லா பண்ணுவார்னு. எனக்கு என்னன்னா எப்படியுமே இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ஷன் பண்ணதான் போகுது. பட் ரைட்டிங் அண்ட் ஸ்டோரி வைஸ் அந்த படம் பெஸ்டா இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நம்ம விபியோட மாநாட பார்த்துட்டு என்னமா ரைட்டிங்ல எப்படி இப்படி எல்லாம் யோசிச்சிருக்காரு, எடிட்டர் பூந்து விளையாடி இருக்காரு, இப்படி எல்லாம் பேசணும்ல, அப்படி ஒரு டாக் இதுக்கும் வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசைங்க. ஏன்னா கத்திக்கு அப்புறமா இன்னைக்கு வரைக்குமே பக்காவான ரைட்டிங்ல தளபதிக்கு ஒரு படம் அமையலன்னு சொல்லலாம். நடுவுல மாஸ்டர் வந்தது, அதுவுமே கூட 50-50 தான். சோ அப்படி இருந்தா இந்த படம் நல்லா இருக்கும். ஆனா நாங்க இப்படி எல்லாம் யோசிக்க அங்க கங்கை அமரன் நீங்கலாம் ஏதோ கோட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் படம் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா உண்மையா இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அதை கேட்கும்போது தான்ப்பா கொஞ்சம் பயமா இருக்குது. குடும்ப படம் அது, எல்லாம் ஆக்ஷன் நினைக்கிறீங்க நீங்க, இது ஒரு குடும்ப படம், இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். அக்டோபர் மாசம் தாங்க ஒரு வேட்டையா இருக்குது. பிகாஸ் வேட்டையன், விடாமுயற்சி, கங்குவான் இந்த 3 படமும் ரிலீஸ் ஆக போகுது. வேட்டையன் சூப்பர் ஸ்டார் ஜெயிலருக்கு அப்புறமா மறுபடியும் போலீஸ் கெட்டப்ல நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒரு கிளிம்ஸ் விட்டு இருந்தாங்க இந்த படத்துக்காக. அதுல தலைவரை பாத்தீங்க அப்படின்னா அதே பழைய ஸ்வாகோட மாசா இருக்காப்ல. சோ இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு இப்போ வரைக்குமே ஒண்ணுமே தெரியாதுன்ற காரணத்தால பேச முடியாது. பட் இந்த படத்தோட டைரக்டர் இருக்காருல ஞானவேல், அவர் மேல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குதுங்க. மனுஷன் ஜெய் பீம்க்கு அப்புறமா இந்த படத்தையும் நல்லா பண்ணுவாருன்னு. குறி வச்சா ஏற விழணும்.
அடுத்து விடாமுயற்சி. ஏகேஎஸ்ஆர்க்குனே இப்படி அமையுதா இல்ல ஏகேஎஸ்ஆர் தான் அவருக்கு அவரே அமைச்சிக்கிறாரான்னு தெரியலைங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகி அடுத்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏன் இவ்வளவு கேப் எடுத்துக்கிறாரு? இல்லனா படம் வேலையெல்லாம் விட்டுப்புட்டு பைக்கு காரன்னு ஓட போயிடுறாரு. கேட்டா அவரோட பேஷன். காசு போட்ட ப்ரொடியூசருக்கு படத்தை பண்ணி கொடுத்துட்டு தானே அவருடைய பேஷனை பார்க்க போயிருக்கணும். சரி, அது அவருடைய பர்சனல் லைஃப், அந்த டாபிக் குள்ள நம்ம போக வேணாம். இதுவும் இல்லனா ஒரே டைரக்டர் கூட படம் பண்ண வேண்டியது. சரி, படம் தான் டிலே ஆகுதுன்னு தெரியுது இல்ல, அப்டேட் கொடுங்கப்பா அப்படின்னு ஃபேன்ஸ் கேட்கும் பொழுது அப்போ ஒரு அப்டேட்டும் கொடுக்காம, ஆனா சம்பந்தமே இல்லாத டயத்துல பைக் ஓடுறது கார் ஓடுறதுன்னு பிக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணினே இருப்பாங்க. ஏன்பா படத்தோட அப்டேட் கேட்டா சம்பந்தமே இல்லாத அப்டேட்லாம் விடுறீங்களே அப்படின்னு கேட்டா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்னு ஒன்னு விடுறாங்க. நல்ல நல்ல போஸ்டர்லாம் அவங்களே வச்சுக்கிட்டு மாலமா போல ஏகேஎஸ்ஆர் நடக்கிற போட்டோ ஒன்னு போட்டு அதுக்கு கீழே டைட்டில் போட்டு அத ஃபர்ஸ்ட் லுக்னு ரிலீஸ் பண்றானுங்க. யாரா நீங்களா? இவன் நடந்து செல்லும் பாதையில் கற்களும் முட்களும் நிறைந்திருக்கலாம், ஆனால் இவன் நடப்பதை நிறுத்த மாட்டான். யார் அது? சிவா பின்னாடி பாருங்க, யாரோ குத்தாராங்க. சிவா சிவா ஐயோ சார், முதுகுல குத்திருக்காங்க சார். என்ன நிறைய பேர் முதுகுல குத்திருக்கானுங்க, பழகிடுச்சு. சரிங்க, இந்த படம் பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட இன்ஸ்பிரேஷன் சொல்றாங்க. ட்ரெய்லரோ டீசரோ எதனாவது விட்டாதான் இதை பத்தி கன்ஃபார்மே பண்ண முடியும். ஆனா ஒண்ணுங்க, இப்போலாம் ஏதாவது ஹாலிவுட் மூவியை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துட்டு படம் தொடங்குறதுக்கு முன்னாடி அதுல தேங்க்ஸ் கார்டை போடுறது ஒரு ட்ரெண்டா மாறிடுச்சு. எது எப்படியோ மகிழ் திருமேனி சார் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு தான், தடம் மாதிரியான ஒரு ரைட்டிங்ல நம்ம ஏகேஎஸ்ஆருக்கு ஒரு படம் பண்ணிருங்க, அவ்வளவுதான். சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு. நெக்ஸ்ட் கங்குவா. இந்த கங்குவாவை பத்தி எனக்கு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குதுங்க. படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க, ஃபயரா இருந்தது. அப்புறம் கிளிம்ஸ் டீசர்னு விட்டாங்க, விஎஃப்எக்ஸ் எல்லாம் தரமா பண்ணியிருந்தாங்க. சூர்யா சாருடைய ஆக்டிங் நெருப்பு அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிட்டோம். ஆனா இந்த படத்துல வரக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் இருக்குதுல, அது ஒரு பகுதி மட்டும் தானா, மித்தபடி ஸ்டோரி கரண்ட் டைம் லைன்ல நடக்கிற மாதிரி தான் இருக்குது போல. ஆனா இத மூவி டீம் எந்த இடத்துலயும் சொல்ற மாதிரி கிடையாது. ஆக ஒரே ஒரு போஸ்டர் விட்டு இருந்தாங்க, 2 சூர்யா நிக்கிற மாதிரி. இதை தவிர்த்துட்டு எதுவுமே பண்ணல. சோ ஆடியன்ஸ் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, சரி சூர்யா சார் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்ல நடிக்கிறாப்ல, விஎஃப்எக்ஸ் எல்லாம் தரமா இருக்குது அப்படின்னு டீசர் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துட்டு அங்க போனதும் காஷ்மோரா ஞாபகம் இருக்குதுல, அத பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி இது கங்குவாக்கு மட்டும் கிடையாதுங்க, தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். ஒரு படம் எதை சொல்ல வருது, அது என்ன மாதிரியான படம் அப்படின்றத சொல்லாம படத்துல நல்லா இருக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ட்ரெய்லரையோ டீசரையோ பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி ஹைப் ஏத்தி ஆடியன்ஸ் எல்லாம் மிஸ்லீட் பண்ணிட்டு அப்புறம் படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் படம் நல்லா இல்லைன்னு சொன்னதும் ஆடியன்ஸை குத்தம் சொல்ல வேண்டியது. ரீசெண்டா இந்த ஸ்டார் படத்துக்கு இதுதாங்க நடந்தது. ஸ்டார் படத்தோட ட்ரெய்லர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு லைஃப் ஜர்னியை சொல்ற படம் போல ஒரு சூரரை போட்டு ஒரு ஜெர்சி மாதிரி இருக்க போகுது அப்படின்னு அங்க போனா லவ் ஸ்டோரியை காட்டினு இருக்கானுங்க. ஒரு படத்துக்கு சரியான விதத்துல மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது அந்த மூவி டீமுடைய கடமை. சோ இதை என்னைக்கு காலிவுட் சரியா புரிஞ்சுக்குதோ அன்னைக்கு தாங்க தமிழ் சினிமா உருப்படும். எது எப்படியோ ஐயா சீட்டா ஐயா ஹாலிவுட் ரேஞ்ச்ல ஒரு படம் பண்றேன்னு மறுபடியும் எதுவும் பண்ணி வச்சிடாதீங்க. விவேகம் ஞாபகம் இருக்குதுல்ல. அண்ட் ஃபைனலி நவம்பர் ரிலீஸ்க்காக 2 படம் இருக்குதுங்க. 7 கடல் 7 மலை அண்ட் விக்ரம் சாருடைய வீரதீர சூரன். இந்த 7 கடல் 7 மலை பாத்தீங்கன்னா ராம் சார் அண்ட் யுவன் காம்போ கட்டாயம் மினிமம் கேரண்டி இருக்குது. ஒன்னும் இல்லனா கூட விமர்சன ரீதியா இந்த படம் நல்லா தான் இருக்க போகுது. சோ கண்டிப்பா அதர் இண்டஸ்ட்ரியோட முட்டு கொடுக்கிறதுக்கு இந்த படம் ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் வீரதீர சூரன் பாத்தீங்கன்னா இது இந்த படத்துடைய பார்ட் 2 முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டு பார்ட் 1 அப்புறமா ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த ட்ரையே நல்லா இருக்குதுல, யோசிச்சு பாருங்களேன். கட்டப்பா தான் பாகுபலியை குத்துனாருன்னு காட்டிட்டு அவர் நல்லவரா கெட்டவரா, ஆக்சுவலா அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்ற அந்த பார்ட் 1 அப்புறமா ரிலீஸ் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும், கொஞ்சம் புதுசா இருந்திருக்கும்ல. அப்படிதாங்க இந்த படம் இருக்க போகுது. சோ ரொம்பவே வெயிட் பண்றேன் இந்த படத்துக்காக. அண்ட் இந்த படத்துல இருந்து ரிலீஸ் பண்ண நிறைய கிளிம்ஸ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெருப்பா இருக்குதுல, காதுக்கு நெத்தி போட்டுக்கும். அப்புறம் இந்த டிசம்பர்ல என்ன மாதிரியான படங்கள்லாம் வரப்போகுது அப்படின்ற ஒரு ஐடியா இல்லைங்க. இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய லைனப்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். அவ்வளவு நான் சொன்ன படங்கள்லாம் நான் சொன்ன மாசத்துல தான் ரிலீஸ் ஆகுமா, இல்ல அது டிலே ஆகி வேற மாசத்துல எல்லாம் ரிலீஸ் ஆகுமா, இல்ல இந்த இயர் ரிலீஸ் ஆகாம கூட போயிடலாம். ஜஸ்ட் நான் சொன்னது இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய லைனப்ஸ் மட்டும் தான். இது போக இந்த இயர் நம்ம வெற்றிமாறன் சார் விடுதலை பார்ட்டோட வந்துட்டாருன்னு வைங்களேன். யோ அதர் இண்டஸ்ட்ரீஸ் எங்க வெற்றி அண்ணன் மட்டும் விடுதலை பார்ட்டோட வரட்டும், நீங்க எல்லாம் காலிடா, அதுக்கு தான் காத்துன்னு இருக்கேன். சோ நீங்க என்னங்க நினைக்கிறீங்க, இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப் தமிழ் சினிமாக்கு எப்படி அமையும், இல்லனா நான் எதுவும் படத்தை சொல்றதுக்கு மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. அப்புறம் நம்ம சோஷியல் மீடியா லிங்க்குங்க கீழே சும்மாவே கிடக்குது, போற போக்குல அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்ப இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.